அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய். இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளையும் வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த கைரேகை பதிவு செய்ய வேண்டும், ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட்டு. இரண்டாவது அப்டேட் என்னன்னா, உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் எலெக்ஷன் நேரத்துல. இது இரண்டாவது அப்டேட்டு. அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான அப்டேட், சரிங்களா? வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்காதவர்களுக்கு மாதம் மீண்டும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப் போவதாக சற்று முன்பு தகவல் வெளியாகியிருக்கு மக்களே. ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 3 விதமான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இதை விட முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் நீங்க ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா கைரேகை பதிவு செஞ்சே ஆகணும். ஒருவேளை நீங்க கைரேகை பதிவு செய்யலைன்னா ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ரீசன்னால ரத்து செய்யப்படுவாங்க, ஸோ அப்படி என்ன அவசியம் கைரேகை பதிவு செய்யறதுக்கு, இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள்லாம் என்னென்ன, அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு புதிய அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள் அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய். இந்த 3 வகை அட்டைகளுமே வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைரேகை, ஓகேங்களா, கை விரல் ரேகை பதிவு செய்யவில்லையா, தமிழ்நாடு அரசு முக்கிய அப்டேட், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் கைரேகை கைவிரல் பதிவு செய்யாதவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ என்ன ரீசனுக்காக முதல்ல இந்த கைரேகை பதிவு செய்ய சொல்றாங்க, என்ன அவசியம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களுடைய அவங்க குடும்பத்தில் ஸ்மார்ட் கார்டு அவங்க பேர் இருக்கும். வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து மாதம் 5 கிலோ அரிசி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முறைகேடு, ஓகேங்களா? ஸோ இது வந்து குற்றம். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களுடைய பெயர்கள், ஓகேங்களா, இறந்து போயிருப்பாங்க அவங்க குடும்பத்துல, அவங்களுடைய பெயர் வந்து நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அரிசி வந்து மாதம் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த முறைகேடுகளையும் தவிர்ப்பதற்காக தான் கைரேகை பதிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ நீங்க அதுவுமே இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா கட்டாயம் கைரேகை பதிவு செஞ்சு ஆகணுங்க. இல்ல நீங்க ஒரு வேளை நீங்க மறந்துட்டோம், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னாக்க
வெளியூர்ல இருக்கேன் அதனால டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் சொன்னாலும் செல்லாதுங்க. ஓகேங்களா? நீங்க இந்த 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா கைரேகை பதிவு செஞ்சு ஆகணும். சரிங்களா? ஒருவேளை நான் வந்து வெளியூர்ல இருக்கேன். நான் வந்து வருவேன். ஆனா எனக்கு லீவ் தரல. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, நீங்க இருக்கும் இடத்திலேயே எந்த ரேஷன் கடை இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு நீங்க இ-KYC மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய கைரேகைய பதிவு செஞ்சுக்கலாங்க. சரிங்களா? கண்டிப்பா கைரேகை பதிவு செஞ்சிடணும். அதுல நீங்க எந்த ரேஷன் கடைகள்ல எங்க நீங்க கைரேகை பதிவு செஞ்சாலுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டாயம் ஆனா 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கைரேகை பதிவு செஞ்சிடணும். ஒருவேளை நாங்க வந்து மறந்துட்டோம், எனக்கு தெரியல, நான் இன்னைக்கு போலாம்னு நினைச்சேன், ஆனா வந்து மறந்துட்டேன், 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஜூலை வந்துருச்சு, அப்ப வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய ரேஷன் அட்டைகள் 100% ரத்து செய்யப்படும். ஓகேங்களா? ரத்து ஒருவேளை செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நீ மீண்டும் அந்த ரேஷன் அட்டைய நீங்க பயன்படுத்த முடியாது. எந்த ரேஷன் கடைகளிலும் போயிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது. நீங்க புதுசா தான் ரேஷன் அட்டைகள் விண்ணப்பிக்கணும். ரேஷன் அட்டைகள் புதுசா விண்ணப்பிச்சீங்கன்னா, அதோட ப்ராசஸ் என்னன்றது தெரியும். கிட்டத்தட்ட 2, 3 வருஷம் கூட ஆகிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கைரேகைய பதிவு செஞ்சிடுங்க. சரிங்களா? அடுத்தது இது வந்து முதல் அப்டேட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா 2வது அப்டேட்டா வந்து இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய்பிஹெச்ஹெச் இந்த ரேஷன் அட்டை, அதாவது இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல மாதம் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உதவித்தொகையாகவும் சரி, ஊக்கத்தொகையாகவும் சரி வழங்க போறாங்க. இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை வந்து கிடைக்கும். இதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஜூலை மாதத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம். அதுவுமே நீங்க நெட் சென்டர்லயே போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலான்றத சொல்றாங்க. அதோட ஸ்கீம் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது, என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றத அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து 2வது அப்டேட். அடுத்தது 3வது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட்டுங்க. என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சரிங்களா? இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைய பொறுத்தவரைக்கும், கிட்டத்தட்ட 2024 தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அ ஒரு கோ சாரி 2,16,00,000க்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மாதம் மாதம் ரூ. 1000 வந்து வாங்குவதற்காக. அதுல 1,16,00,000 பேருக்கு மட்டும் தான் இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் 22வது தவணையாக மாதம் மாதம் ரூ. 1000 வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். மீதி இருக்கக்கூடிய 1,80,00,000 பேருக்கு மேல ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. இவங்க எல்லாருமே. சரிங்களா? என்ன ரீசன்னால ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வங்கி பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னாக்க, சரியாக இல்லாததுனாலயும், வேறொருடைய அக்கவுண்ட் குடுத்ததுனாலயும், ஆதார் நம்பர் அப்டேட்ல இல்லாததுனாலயும், அதே மாரி மொபைல் நம்பர் அப்டேட்ல இல்லாததுனாலயும், சரியான அ ச ஜெராக்ஸ் எல்லாம் நீங்க தராதனாலயும் தான் உங்களுடைய அ ப்ரூஃப் எல்லாமே உங்களுடைய நீங்க ரிஜெக்ட் செய்யப்பட்டோம் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த தடவ வந்து மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல மீண்டும் வந்து முகாம்கள் இட்டிருக்காங்க. இந்த முகாம்கள்ல போயிட்டு நீங்க மீண்டும் வந்து விண்ணப்பிச்சுக்கலான்றத தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாரி இந்த முகாம்கள் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆஃபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குங்க. அங்க போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதுல நீங்க விண்ணப்பிச்சது சக்சஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இந்த மாரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி திரும்ப ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கும் 1000 ரூபாய் வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும். சரிங்களா? இது வந்து நீங்க புதுசா ரேஷன் அட்டைகள் வாங்கி வச்சிருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் விண்ணப்பிக்கலாம். இல்ல நான் வந்து இதுவரைக்கும் அப்ளையே பண்ணல அப்படின்னா, நீங்களுமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? வாங்க இதுதான் இன்னைக்கான 3 அப்டேட் பார்த்திருக்கோம். முக்கியமா ரேஷன் அப்டேட் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சீக்கிரமா கைரேகைய பதிவு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரேஷன் கார்டு புதிய அப்டேட் என்னன்றத பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு கைவிரல் ரேகை பதிவு செய்தால் மட்டுமே பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. ரேஷன் கார்டுதாரர்கள் இது குறித்து அரசு ஏற்கனவே முக்கிய அறிவுறுத்தல்களை
வழங்கியிருக்கிறது. ஆனால் ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் அனைவரும் கைவிரல் பதிவு செய்ய வேண்டும். இதனை இன்னும் பல குடும்ப அட்டைதாரர்கள் செய்யாமல் உள்ளனர். விரைவில் ரேஷன் அட்டைகள் வழியாக கைவிரல் பதிவு செய்வதை நிறுத்த அரசு முடிவெடுத்திருக்கிறது. குறுகிய காலம் மட்டுமே இருப்பதால் இதுவரை ரேஷன் கார்டில் பெயர் இருந்தும் கைவிரல் கைரேகை பதிவு ரேஷன் கடைகளில் செய்யாதவர்கள் சீக்கிரம் உங்கள் கடைக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்களை கொடுத்துள்ளனர். சீக்கிரம் கைரேகை பதிவு செய்யாதவர்கள் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசு இப்போது கொடுத்திருக்கும் முக்கிய அறிவிப்பில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் 90% இன்றியமையா பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளது. அதாவது உங்களுடைய கைரேகை நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த மாதங்கள்ல 99% உங்களுடைய கைரேகை ஒத்து போனாதான் ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையான தகுதியான பயனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இன்றியமையா பொருட்கள் கைவிரல் ரேகையை சரிபார்க்கும் முறையில் உறுதி செய்து விநியோகம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 9 மாதங்களில் பொது விநியோக திட்ட இன்றியமையா பொருட்கள் விநியோகம் சரியாக 99% உங்களுக்கு கைரேகை பதிவாகி இருந்தாதான் உங்களுக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் மேலும் தங்கு தடையின்றி பொருட்களை பெற 2620 புதிய நியாய விலைக் கடைகள் முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன. பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்கள் எவ்வித சிரமமின்றி பெற்றும் செல்லும் வகையில் மே 2021 முதல் 30/4/2025 வரையிலும் 843 முழு நேர நியாய விலைக் கடைகள் மற்றும் 1777 பகுதி நேர நியாய விலைக்கடைகள் உட்பட்ட 2600 விலைக்கடைகள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாருமே ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.